I want to tell you, every day, every moment, God does the miracles in our life. Amen. So, as some of the faces watching me first time, you are listening me first time, let me introduce. My name is Pastor Ravindra Singh. என்னோட பேரு பாஸ்டர் ரவீந்திர சிங். உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். I come from India. நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். A place called Punjab. பஞ்சாப் என்ற இடத்துலேருந்து இந்தியாவிலிருந்து நான் வந்தேன். And the city called Amritsar. City called Amritsar. அம்ரித்சர். அதாவது இங்க அப்படி மாசாய் மாதிரி அங்கே அவங்களுக்கு வந்து அம்ரித்சர் அந்த பட்டணத்திலேருந்து பஞ்சாப்ல இருக்கிற அம்ரித்சர் பட்டணத்திலேருந்து வந்தேன். And in Malaysia, this is my 5th visit. மலேசியாவுக்கு இது நான் 5வது முறையாக வரேன். And the second visit in this church. இது இந்த சபைக்கு வருது 2வது முறை. And when I was here last time, I really enjoyed the presence of God when I had fellowship with them. போன தடவை இங்க வந்திருந்தப்ப கர்த்தருடைய சமூகத்துல நான் இந்த இடத்துல களி கூர்ந்தேன். And today also I am feeling the presence of God. இன்றைக்கும் அதே கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் இங்க உணர்றேன். You know, quantity doesn't matter, but the quality is the matter. எப்போதும் ஒரு பொருள் வந்து நிறைய இருக்குன்றதுக்காக அது குவாலிட்டியா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. Even we don't have thousands and hundreds people here, but the angels, millions and millions of angels are worshiping with us. ஆயிரமான ஜனங்க இங்க இல்லைனாலும் லட்சமான கோடியான தூதர்கள் நம்மளோட சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறாங்க. Amen. So word of God says, wherever 2 or 3 gathers, my presence always being with them. ஆமென். தேவன் என்ன சொல்றாருன்னா, எங்க 2-3 பேர் ஒன்று கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன். It doesn't matter whether people are here or not, but the Father, Son and the Holy Spirit is here. ஜனங்க இங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. Amen. Amen. So I want to tell you, my family back in India, they are also in the ministry. என்னோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இந்தியால அவங்களும் எல்லாமே ஊழியத்துல தான் இருக்காங்க. God blessed me with a wife. அவருக்கு ஒரு மனைவி இருக்குது. Her name is Evangelist Poonam. அவங்களோட பேர் வந்து இவாஞ்சலிஸ்ட் பூனம். And my brothers, 2 younger brothers. எனக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. Pastor John and James. பாஸ்டர் ஜான் அண்ட் ஜேம்ஸ். And their wives also in the ministry. அவங்களுடைய வீட்டுக்காரங்களும் வந்து ஊழியத்துல தான் இருக்காங்க. And my dad and mom, they are also in the ministry. என்னோட தகப்பனும் தாயாரும் ஊழியத்துல தான் இருக்காங்க. We have churches in Punjab. எங்களுக்கு பஞ்சாப்ல சபைகள் இருக்கு. But God has given us international ministry. Me and my wife, Evangelist Poonam, we are moving around the world wherever God is sending us. ஆனா ஆண்டவர் என்னையும் என் மனைவியா பிரித்து அழைத்தெடுத்தது வந்து அகில உலக ஊழியத்துக்காக. சோ நாங்க 2 பேரும் அகில உலகத்துக்கு போய் ஊழியம் செய்வோம். God blessed me with the son also. தேவன் ஒரு புத்திரனோட என்னை ஆசீர்வதித்தார். He is also involved in the ministry with us. அவரும் எங்களுடைய ஊழியத்துல கலந்து கொள்றார். As I am here, நான் இங்க இருக்கிறப்ப let my visit be a blessing for this ministry. இந்த ஊழியத்துக்கு என்னுடைய வருகை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். In Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. Amen. Amen. So today I am going to preach about your waiting time going to end. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எடுத்திருக்கிற காரியம் உங்களுடைய காத்திருக்குதலின் நேரம் முடிவடைந்தது. But if you want to see your waiting time going to be end, you need to give attention towards the God. அப்படி உங்களுடைய காத்திருக்கிற அந்த நேரம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா தேவனுக்கு உங்களுடைய முழு இருதயத்தை கொடுக்கிறது. There are many people, they are waiting for the miracles. நிறைய பேர் வந்து அதிசயங்களும் அற்புதங்களும் காட்டுறதுக்கு காத்திருக்கிறாங்க. They are waiting for the good healing. அவங்க வந்து நல்ல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு காத்திருக்கிறாங்க. But they keep waiting. Nothing is happening in their life. அவங்க காத்திருக்குதல் மேல காத்திருக்கிறதுனால வாழ்க்கையில எதுவும் நடக்கல. But today God want to make you surprised by this message. ஆனா இன்றைக்கு உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்குது இந்த செய்தி. Amen. Amen. So I would like to draw your attention towards the Acts of Apostles chapter 3. So அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Chapter 3 verse 5. 3வது அதிகாரம் 5வது வசனம். I don't want you to read this whole chapter, but later you can read how God
surprise the crippled man. அதாவது இந்த ஒரு அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆனா இந்த 5வது வசனத்தை மட்டும் குறிப்பிட்ட தரமா நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, எப்படி தேவன் இங்க இருக்கிற இந்த முடங்கனவாதிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரு. And this message is related with your waiting time going to end. So இந்த செய்தியும் நீங்க காத்திருக்க போற அந்த நேரமும் ஒரு முடிவுக்கு வரதாக. Amen. Amen. So this portion you have read many times. Apostle Peter and Apostle John, they were going to pray in the temple. அதாவது இந்த அதிகாரத்தை நீங்க நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. அப்போஸ்தலர் பேதுருவும் அப்போஸ்தலர் யோவானும் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல, and they met with the man who was a crippled by God. அதாவது அவர்கள் போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அங்க ஒரு வாழ்நாள் முழுவதும் பிறந்ததிலிருந்து முடவனா இருக்கிற ஒருத்தரை சந்திக்கிறாங்க. And his people in the living every day they were bringing him in front of the temple to just to beg from the people. அவர்களுடைய அந்த முடவனுடைய சொந்தக்காரர்களும் அவருடைய சகோதரர்களும் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவனை இந்த தேவாலயத்துக்கு முன்னுக்கு உட்கார வச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. And one day that man, crippled man, he saw Apostle Peter and Apostle John. இப்படி நடந்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு நாள் அவர் இந்த முடவன் அப்போஸ்தலர் பேதுருவையும் யோவானையும் கண்டிருக்கிறார். And he expects something from them. He just want to ask something from them. அவங்க பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது பணம் கிடைக்குமா, இல்ல ஏதாவது கிடைக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பான பார்வையில பார்க்கிறாரு. But when he asked something from them, அவங்க கிட்ட எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும் பொழுது, Peter and Apostle John, they looked at them and they told to him, look at us. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இந்த பேதுருவும் யோவானும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த மனுஷனை நோக்கி நீ எங்களை பார். And the 5th verse if you will read, 5வது வசனத்தை படித்தீங்கன்னா, so the man gave them his attention. தேவன் அதாவது அந்த மனிதன் அவங்களுக்கு கவனமாக தன்னுடைய கவனத்தை திருப்பினார். When Peter and John said, look at us, he was expecting big amount of money. Maybe they are going to bless me with a good amount, with a good amount of money. He was so excited to receive from them. அந்த முடவன் அப்படி சொன்ன உடனே தன்னுடைய முழு கவனத்தையும் திருப்பி ஏதோ பெருசா செய்ய போறாங்க, நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் காசு கொடுக்க போறாங்க. It is written clearly. So the man gave them his attention, expecting to get something from them. அந்த 5வது வசனத்துல படிச்சீங்கன்னா அவரு தன்னுடைய கவனத்தை அந்த முடவன் தன்னுடைய கவனத்தை எதுக்கு கொடுக்கறானா, ஏதாவது கிடைக்கும் அவர்கிட்ட கிட்ட இருந்து அப்படின்னு அந்த கவனத்தை கொடுக்கிறாரு. And let me ask you, more than coins, silvers and golds or money, what was needed here? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க தங்கம், வெள்ளி, நாணயம் இதை தவிர்த்து அதிகமா தேவைப்படுற காரியம் என்ன? More than gold and silver, here was needed healing. தங்கம், வைரம், வைடூரியத்தை தவிர்த்து இங்க தேவைப்படுகிற இந்த நேரத்துல இங்க தேவைப்படுகிற விஷயம் என்னன்னா சுகம். You know why he is begging? Because he can't work, he can't walk, he can't go anywhere, do any business. That's why he had only one choice, just beg from the people. பாருங்க, இவரால எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் வர முடியாது, எதையும் செய்ய முடியாது. அதனால அவர் அங்க உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. That's why he was coming and begging from the people here. அதனாலதான் அவர் அங்க நின்று ஒவ்வொரு நாளும் அங்க நடக்கிற ஒவ்வொரு ஜனங்க கிட்டயும் நின்று பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. But he was not aware, today my begging time going to end. ஆனா அவருக்கு தெரியாது, இன்னையோட நான் பிச்சை எடுக்கிறத நிப்பாட்டிடுவேன் அப்படி. Peter and John told him, look at us. பீட்டரும் ஜானும் என்ன சொல்றாங்கன்னா அந்த முடவனை பார்த்து என்னை பாரு, எங்களை பாரு. When he given the attention to them, அவர் தன்னுடைய கவனத்தை அவர்கள் இடத்துல திருப்பிடும் போது, they say we don't have silver and gold. யோவானும் பேதுருவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட தங்கம், வைரம், வைடூரியம் இல்ல, but we have. ஆனா எங்க கிட்ட என்ன இருக்குதோ we give you. நாங்க கொடுக்கிறோம். In the name of Nazareth Jesus Christ,
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே start walking. எழுந்து நட. And the word of God says, that guy, he started walking. ஆனா அந்த நொடியிலேயே அந்த மனிதனுக்கு நல்லாயி நடக்க ஆரம்பிச்சான். Not only walking, he was jumping and running. நடக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் குதிச்சுக்கிட்டு ஓடிட்டு வேற இருந்தாராம். And people were surprised by seeing him. ஆனா அங்க இருக்கிற சுத்தி பிச்சை போட்ட அந்த ஜனங்களா இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. Is the same guy who was there in front of the gate? இவன் பிச்சை எடுத்தவனாச்சே, இவன் நடக்கிறானே அப்படின்னு பாக்குறாங்க. They said, no, 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 he looks like him. சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல வேற ஒருத்தன். But he said, no, I am the same guy. ஆனா இவன் சொல்றான், சுகமா ஆக்கப்பட்டவன் சொல்றான், இல்ல நான் தான் அது. Two people came and they spoken to me and they commanded me in the name of Nazareth Jesus Christ, start walking, and now I'm walking. சில பேர் ரெண்டு பேர் வந்தாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை சுகப்படுத்துற நடன்னு சொன்னாங்க. நடந்தேன், ஆனா இப்ப நான் நடக்கிறேன். Now he don't need to beg from the people. இப்ப நான் யார்கிட்டயும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம். You know why it's happened? யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? He given the attention to the man of God. ஏன்னா தன்னுடைய கவனத்தை தேவ மனிதனுக்கு அவங்க கொடுத்தாங்க. Today same thing God is talking to you. அதேதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாரு. Forget about your sickness. உங்களுடைய வியாதியை மறந்துருங்க. Forget about your challenges. உங்களோட challenges எல்லாம் மறந்துருங்க. Fix your eyes upon Jesus Christ. இப்பொழுதே உங்களோட கண்களை இயேசு மேல பதியுங்க. Maybe you're waiting for your healing. நீங்க உங்களுடைய சுகமளிப்புக்காக காத்திருக்கிற இந்த நேரம். Maybe you're waiting for your breakthroughs. உங்களுடைய உங்களுடைய வேற ஒரு பரிமாற்றத்துக்காக நீங்க காத்திருக்கிற இந்த நேரம். Maybe you're waiting for your financial breakthroughs. உங்களுடைய பண தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு நீங்க காத்திருக்கிற இந்த நேரம். Maybe you're waiting for your new house. உங்களுக்கு புதிய வீடு வாங்குறதுக்கு நீங்க காத்துட்டு. Maybe you're waiting for the new car. நீங்க புதிய வாகனம் வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்கீங்க. Maybe you're waiting for your life partner. மேபி நீங்க கல்யாணம் பண்றதுக்காக ஒரு துணைக்காக காத்துட்டு இருக்கலாம். Whatever you're waiting for, நீங்க எதுக்காக காத்திருந்தாலும் let your waiting time be end in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீங்க காத்திருக்கிற அந்த நேரம் முடிவடையும். Now this man no need to beg from the people. இப்ப இந்த மனுஷனை பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் யாருக்கிட்டயும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. More than silver and gold, healing was needed there. தங்கத்தையும் வைரத்தை காட்டிலும் அங்க சுகமளிப்பு தேவைப்பட்டது. Let me tell you one thing. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். God loves the needy but not the greedy. தேவன் தேவை இருக்கிறவர்களை நேசிக்கிறார், ஆனா அலையிறவர்களை நேசிக்க மாட்டார். There was need of healing. அங்க ஒரு சுகமளிப்பு தேவைப்பட்டுச்சு. That's why God given the healing to that man. அதனால தான் தேவன் அந்த மனுஷனுக்கு சுகமளிப்பு. God knows your need. தேவனுக்கு உங்களுடைய தேவை. But if your attention is right with God, God will definitely provide you everything. ஆனாலும் உங்களோட கவனம் தேவனோடு இருந்தால் அவர் கொடுக்கிறதுக்கு என்னைக்குமே யோசிச்சதே கிடையாது. That man now no need to beg. இப்போது அந்த மனுஷன் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. He can go and walk. இப்போது அவர் போய் வேலை செய்யலாம். He can run. He can walk. அவரால ஓடி போய் வேலை செய்ய முடியும். போய் வேலை செய்ய முடியும். He can spend the time with his people. அவர் எல்லாத்துலயும் நேரத்தை செலவு பண்ணலாம். I want to tell you. நான் உங்ககிட்ட சொல்றேன். God don't want you to be on the same place. தேவன் எப்பொழுதுமே உங்களை ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்கவே மாட்டார். God will give you the promotion. கடவுள் எப்பொழுதுமே ப்ரமோஷன் கொடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கார். God want to change your situation. உங்களோட சிச்சுவேஷனை ஆண்டவர் மாத்தியே ஆகும். God don't want to see you for long time in the same place. தேவன் உங்களை ஒரே இடத்துல ரொம்ப நாளைக்கு பார்க்கணும்னு விருப்பப்படுவதே இல்லை. There was a man who was on the same place for last 38 years. ஒரு மனுஷன் அதே இடத்துல 38 வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கான். When Jesus went there, இயேசு அங்க சென்றபோது he said it's a long time he's been here. அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இவன் ரொம்ப நாளா இங்க இருக்கானே. 38 years. 38 வருஷம். It's not a small period, it's a long period. 38 வருஷம்ன்றது சாதாரண 4-5 நாள் கிடையாது, 38 வருஷங்கள். Jesus spoke to him. இயேசு அவன்கிட்ட பேசினார். Do you want to get healed? நீ சுகமளிக்கணும்னு விரும்புறியா? He said, I don't have anybody. எனக்கு யாருமே இல்லையே. Nobody to help me to get in the water. எனக்கு உதவி செய்து இந்த குளத்துல இறங்குறதுக்கு எனக்கு யாருமே இல்ல. Jesus said, don't worry. இயேசு சொன்னார், கவலைப்பட வேண்டாம். You no need to go in that water. The living water is standing in front of you. நீ அந்த தண்ணிக்குள்ள போய் சுகமாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஜீவ தண்ணீர் உனக்கு முன்பதாக நின்னுட்டு இருக்கு, நீ சுகமாவ. Take your cot and start walking. நீ உன்னுடைய படுக்கையை மடக்கிட்டு எழுந்து நட.
waiting period end. அவனுடைய காத்திருக்கிறது அந்த நேரம் முடிவடைந்தது. I want to tell you, நான் உங்ககிட்ட சொல்றேன், this is your turn. இன்னைக்கு இது உங்களுடைய நாள். This is my turn. இது உங்களுடைய நாள். As God healed that crippled man, அந்த முடவனை சுகப்படுத்துறது போலவே, as Jesus healed that man who was paralyzed, அங்க பிடிவாதம் பிடித்து ஒரு மனிதர் படுத்திருந்தானா அவனை இயேசு சுகமளித்தது போலவே, the same thing going to happen in your life. அதே காரியம் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கும். Your growth is looking like paralyzed. You are unable to move forward. உங்களோட வளர்ச்சி இந்த பிடிவாதக்காரனை போலவும் அந்த முடவனை போலவும் முடங்கி இருக்கிறது. But today, ஆனாலும் இன்றைக்கு God is going to give you to the right direction to move forward in the name of Jesus. தேவன் உங்களை கரெக்டான நோக்கத்துல பதிய வைக்க போறார். Your waiting time going to be end. நீங்க காத்திருக்கிற அந்த நேரம் முடிவடைந்தது. Waiting time going to be end in the financial areas. நீங்க காத்திருக்கிற அந்த நேரம் முடிவடைய போது உங்களோட பொருளாதாரத்தில், in every area of your life you are going to see the growth in the name of உங்களோட Jesus. வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களையும் நீங்க காத்திருக்கிற நேரம் முடிவடைந்தது. You will grow spiritually. You will grow spiritually. நீங்க ஆவிக்குரிய ரீதியில வளருவீங்க. You will grow biologically. You will grow financially. நீங்க உங்க சரீர ரீதியாகவும் வளருவீங்க, நீங்க உங்களுடைய சம்பத்து ரீதியாகவும் வளருவீங்க. But one thing God wants from your side, ஆனா தேவன் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? you just need to attention towards God. நீங்க உங்களுடைய கவனத்தை தேவனுக்கு. That crippled man, he looked at them. அந்த முடவன் அவர்களை பார்த்தது நிமித்தம், What God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, commit your works in the hand of the Lord and your plan will be established. Commit your works in the hand of the Lord and your plan will be established successfully. உங்களுடைய வேலைகளை தேவனோடு நீங்க ஒப்பிட்டு கொண்டீங்கன்னா உங்களுடைய வழிகளை அவர் உங்களுக்கு ஆயத்தம். Cast your burden, cast your cares, worries upon Jesus. உங்களுடைய கவலைகளும் கண்ணீர்களும் இயேசுவிடத்துல தூக்கி வீசுங்க. And say to the Lord, Lord, here I am. தேவன்கிட்ட சொல்லுங்க, தேவனே நான் இங்க இருக்கிறேன். Take care of all of my needs. என்னுடைய தேவைகள் அனைத்தும் நீங்க சந்திங்க. And God will definitely take care of you. Hallelujah. தேவன் நிச்சயமாக உங்களை பார்த்துக்குவார். But fix your eyes upon the God. ஆனா உங்களுடைய கண்களை தேவன் மீது பதிய வைக்கிறதுக்கு மறந்து விடாதீங்க. Don't fix your eyes upon the man or human being. மனுஷன் மேல உங்களோட கண்ணை நீங்க பதிய வைக்கவே கூடாது. They can make promise with you, okay, Pastor Jimmy, I will do this for you, I will do this for you, but same time they can, deceive with you, same time they can forget the promises. ஆமென். என்ன சொல்றாருன்னா, மனுஷன் கிட்ட உங்க நம்பிக்கையை வைக்காதீங்க. அவங்க இன்னைக்கு உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அதே சமயத்துல அதே வாயை எடுத்துட்டு செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏமாந்து போவீங்க. But God will never forget the promise. ஆனா தேவன் வாக்களித்தவர் அவர் செய்து முடிப்பார். Because he is a promise maker God. ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். Whatever promise he will make, he will definitely fulfill that promise. அவர் என்ன வாக்களித்தாலும் அதை செய்து முடிக்கிறதுக்கு அவருக்கு திராணி இருக்கு. I can forget the promise which I made with you. நான் என்னுடைய சத்தியங்களை மறக்கலாம். Somebody else can forget the promise which I made with you. மத்தவங்க என்கிட்ட செஞ்ச சத்தியத்தை அவங்க மறக்கலாம். But he has given the assurance in the Bible, I will not forget you, I will not forsake you. ஆனா தேவன் உறுதி கொடுத்திருக்காரு நம்மளுக்கு, அவர் ஒருபோதும் நம்மள மறக்கிறது இல்ல. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால you have to fix your eyes upon God. நீங்க உங்க கண்களை கர்த்தர் இடத்துல பதிய வைங்க. And your waiting time going to end. நீங்க காத்திருக்கிற அந்த நேரம் முடிவடையும். There was one lady who was suffering with a bleeding problem for last 12 years. 12 வருஷமா ஒரு பெண் அந்த பின்வழியில கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. When she touched the garment of Jesus Christ, ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆடையை தொடும் பொழுது the waiting time for the healing, God made the end for her. அந்த காத்திருக்குதலின் நேரத்தை தேவன் முடிவடைய பண்ணினார். Whether you are male or a female, நீங்க ஆணோ பெண்ணோ, God knows your needs. God knows your needs. கர்த்தருக்கு உங்களுடைய தேவைகள் தெரியும். And he is going to make every waiting time going to end in your life. அதனால உங்களோட காத்திருக்குதலின் ஒவ்வொரு காரியத்துக்கு நீங்க காத்திருக்க அந்த நேரத்தை அவர் முடிவடைய வைக்க போகிறார். Amen. Amen. How many of you want my waiting time should be end? எத்தனை பேருக்கு வேணும் நான் காத்திருக்கிற அந்த நேரம் எனக்கு முடிவடைஞ்சா போதும் அப்படின்னு? I prophesy over your life.
நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். The waiting can be going to be end if you are waiting for your healing. நீங்க சுகமளிப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த காலம் இன்னையோட முடியுது. Waiting time to end in the life of your children. உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காத்திருக்கிறது அந்த நேரம் வந்து முடிவடைஞ்சு. Maybe your children are waiting for the job, children are waiting for the life partner, children are waiting for the business, whatever they are waiting for. May the Lord God make an end of every area which they are waiting. உங்களோட பிள்ளைகளோட வியாபார காரியங்களோ, உங்களோட பிள்ளைகளுடைய திருமண காரியங்களோ, உங்களோட பிள்ளைகளுடைய வேலை காரியங்களோ, எதுக்காக உங்க பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த காத்திருக்கிறதின் நேரம் இன்னையோட முடிவடையுது. In Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முடிவடையுது. This man who was crippled by birth, now he is happy. இந்த மனுஷன் பிறந்ததிலிருந்து முடவனா இருந்த மனுஷன் இப்ப சந்தோஷமா இருக்கிறான். He has shifted from one place to another place now. அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரோமோட் ஆகி போயிட்டான். Let there be a promotion in your life. அது உங்களுக்கு ப்ரமோஷனாக இருக்கும். Let there be a promotion in your job. எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ப்ரமோஷன். Let there be a promotion in your business. உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுக்கு ப்ரமோஷன். Let there be a promotion in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு Let there be a promotion in your marriage life. உங்களுடைய திருமண வாழ்க்கையில உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். Let there be a promotion in the ministry. உங்களுடைய ஊழியங்களிலும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரணும். Wherever the needed, may the Lord God give you the growth. எங்கெங்க தேவைகள் இருக்குதோ அங்கெல்லாம் தேவனுடைய ப்ரமோஷன் வந்து பூர்த்திப்படுத்தும். In Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Give the attention towards the God. ஆனா தேவனுக்கு உங்களோட கவனத்தை மாத்திரம். It is written in the Bible, first பைபிள்ல என்ன எழுதி இருக்குதுன்னா, seek his kingdom and his righteousness, all the things will be added in your life. முதலாவதாக கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் யாவும் உங்களுக்கு கூடயே கொடுக்கப்படும் என்று எழுதிருக்கு. But if you are looking first blessings, blessings are not going to come in your life. ஆனா நீங்க ஆசீர்வாதங்களை தேடுனீங்கன்னா ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வராது. First you need to see who is the owner of the blessings. நீங்க முதலாவது என்ன பார்க்க வேணும்னா, யாரு இந்த ஆசீர்வாதங்களுக்கு ஓனரா இருக்கிறாரு. See, this church belongs to this ministry. This pastor is sitting here. பாருங்க, இந்த திருச்சபை ஒரு ஊழியர்கள் இங்க இருக்காங்க. அந்த அம்மாக்கு சொன்னாங்க, if the doors are closed, I can't come directly from India and enter in this church. பாருங்க, இங்க இந்த கதவுகள் சாத்தி இருந்ததுன்னா நான் இந்தியாவில இருந்து வந்தாலும் சரி இங்க வந்து நேரா இங்க உள்ளுக்கு பூந்துற முடியும். I have to speak with the pastor. நான் அம்மா கிட்ட பேசணும். She will open the door. அப்பொழுதுதான் அவங்க கதவு திறப்பாங்க. Then only I can enter. அப்பதான் நான் உள்ளுக்கு வரேன். First we need to talk with the owner of the blessings. அதே போலதான் இந்த ஆசீர்வாதங்களுக்கு ஓனரா இருக்கிற தேவன் கிட்ட முதலாவது நீங்க பேசணும். Then only he will open the door for you. அப்புறம் தான் கதவுகள் உங்களுக்கு திறக்கும். Then only you can take anything whatever you need. அதுக்கப்புறம் தான் நீங்க உள்ள வந்து உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்திப்படுத்திக்கலாம். If you will say, oh, I will talk with God later, first let me receive my blessing, nothing will happen. நீங்க நான் தேவன்ட்ட அப்புறம் பேசிக்கிறேன், முத கொடுக்க வேண்டியது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. Speak with him first. அவர்ட்ட முத பேசு. Spend time with him. அவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க. And you will move forward. நீங்க அறியாமலேயே முன்னுக்கு போவீங்க. And nobody can stop you. உங்களை யாரும் தடுத்தோ நிறுத்த முடியாது. Nobody can stop your growth. யாருமே உங்களோட வளர்ச்சியை தடுக்க முடியாது. No witchcraft power can stop you. எந்த மாந்திரீக கிரியைகளும் உங்களோட வளர்ச்சியை தடுக்க முடியாது. No jealousy spirit can stop you. எந்த பொறாமையின் ஆவிகளும் உங்களோட வளர்ச்சியை தடுக்க முடியாது. You will be keep forwarding. நீங்க போய்க்கிட்டே இருப்பீங்க. You will be moving continually. நீங்க முன் போய்க்கிட்டே இருப்பீங்க. Because when the blessings from above, when the blessing from God, no evil power can stop your growth. ஏன்னா மேலேந்து வர அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எந்த அந்தகார கிரியைகளும் கிரியை செய்யவே முடியாது. I want to tell you, நான் உங்ககிட்ட சொல்றேன், this is your turn. இது உங்களுடைய நேரமாக இருக்கு. This is my turn. இது என்னுடைய நேரமாக இருக்கு. Now waiting and going to be ending all. நம்ம காத்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாம் இன்னையோட முடிவடையும். In Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Let's stand upon our feet. எழுந்து நிற்போம். And today we are going to pray. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். May the Lord God open the new doors for this ministry. May the waiting time be end. So ஆண்டவராகிய தேவன் இந்த ஊழியத்துக்கு வேற ஒரு புது கதவை திறக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். காத்திருக்கிறதின் நேரம் இன்னையோட முடியணும்னு சொல்லி நம்ம Let the new souls be added in this ministry. புது ஆத்துமாக்கள் இந்த ஊழியத்துல வரும்படிக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். In the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினால். Father, I pray for this ministry. Lord, I bless this ministry. In the name of Jesus Christ. Lord, as you have given me the message, your waiting time going to be end. Hallelujah. Lord, everything, whatever they are waiting for, let their waiting time be end in the name of Jesus Christ. Hallelujah. Lord, open a new door for this ministry, O Lord. Lord, they will be moving forward, O Lord. Lord, I pray for Pastor. Let there be a good health in the mighty name of Jesus Christ. Hallelujah. Let there be a growth in this ministry, O Lord. I pray for my sister, O Lord. Whatever she is waiting for, in the name of Jesus Christ, let the waiting time be end in the name of Jesus Christ. I pray for my brother Jevin, in the name of Jesus Christ. Hallelujah. Let every waiting time be end in the name of Jesus Christ. Hallelujah. I pray for the believers as they are present here, Lord. Whatever they are waiting for their children, for the healing, Lord, let the waiting time be end in the name of Jesus Christ. Hallelujah. Lord, fill this house, oh Lord. Every jealousy spirit which is, Lord, coming against this ministry, I command right now. Lord, let that power, let that authority be ashamed in the name of Jesus Christ. Hallelujah. Lord, this ministry will be continually keep moving forward in the name of Jesus Christ. Hallelujah. Lord, more souls will be added in this ministry, O Lord. Lord, I bless this ministry, O Lord. I bless this temple of God, O Lord. I bless the woman of God. I bless her family, O Lord. Hallelujah. Lord, every disturbing spirit, I command right now, let it be disconnected from this ministry, O Lord. Thank you, Jesus, for everything. In Jesus' mighty name, I ask this prayer. Amen and amen. Say with me loudly, my waiting time going to be end. My waiting time going to be end. Yes, waiting time's good. In Jesus' mighty Jesus' name. mighty. Amen. Can we put a hand together for the Father, Son, and the Holy Spirit? Yes, just give a clap offering for the Father, Son, and the Holy Spirit. In the name of Jesus Christ. Hallelujah. So the good news is that the great things going to take place in coming days. You know, we have waited for a long time. The woman of God, she's carrying the vision. But yeah, still the vision is pending. பாருங்க, நம்ம நிறைய நேரத்துல நிறைய விஷயத்துக்காக காத்திருக்குதல் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு அந்த காத்திருக்குதலின் நேரம் முடிவடைந்தது. இப்ப நம்மளுடைய சகோதரிக்கு வந்து விசாக்காக காத்திருக்கிறாங்க. சோ விசா ரெடி ஆயிடுச்சு. May the revival started from this year. இந்த வருஷத்துல இருந்து இங்க பெரிய எழுப்புதல் உருவாகும்படிக்கு In the mighty name of Jesus இயேசு Christ. கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக்கிறோம். The Spirit of God is leading me to pray for Amma. பாருங்க, தேவனுடைய ஆவி வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி Pray for the healing. உங்களுடைய சுகத்துக்காக. Some of the health issues which I'm seeing in my spirit, God want to heal you. பாருங்க, என்னுடைய ஆவியில நான் காண்கிற சில காரியங்களுக்காக தேவன் உங்களை சுகப்படுத்தணும். Just lift up your hand. உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. I pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Let there be healing உங்களுக்கு சுகம் கிடைப்பதா. in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு சுகம் கிடைப்பதா. Amen. I pray for the woman of God.